Commentary Box, a sports podcast. அனைவருக்கும் வணக்கம். சக்தியின் பாட்காஸ்டில் சந்திக்கின்றோம். காமெண்ட்ரி பாக்ஸில் குறிப்பாக இன்று நாங்கள் பேசப் போகின்ற மிக முக்கியமான விடயம் யார்? ரோஹித் சர்மா, விராட் கோலி. இந்த இருவரையும் இந்திய அணியிலிருந்து கங்கணம் கட்டி வெளியே அனுப்புவதற்கு தீவிர முயற்சியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் இந்திய கிரிக்கெட் அணியுடைய பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் மும்முரமாக இருந்த வேளையில் இந்த இருவரும் ஆஸ்திரேலிய தொடரின் கடைசி போட்டியில் நாங்கள் இந்திய அணிக்கு தேவை, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அடுத்த உலக கிண்ணம் வரை நாங்கள் இருப்போம் என்ற மாதிரி தமது துடுப்பால நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் விராட் கோலி பெற்றுக்கொண்ட ஆட்டமிழக்காத 74 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா பெற்றுக்கொண்ட ஆட்டமிழக்காத 121 ஓட்டங்கள். இந்த இரண்டு வீரர்களுக்குமே வயது அதிகரிக்கின்றது. எனவே இவர்கள் அடுத்த உலகக்கிண்ண போட்டி வரை இந்திய அணிக்கு தேவையில்லை. அணித்தலைமையிலிருந்து ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு சுப்மன் கில்லுக்கு அணித்தலைமை பொறுப்பை கொடுப்போம் என்று ரோஹித் சர்மாவிடம் இந்த அவசரமாக அணித்தலைமை பொறுப்பை வாங்கி சுப்மன் கில்லுக்கு கொடுத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி படுதோல்வி. 3வது போட்டியில் ரோஹித் சர்மாவின் அனுபவம் தான் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. ஆனால் சுப்மன் கில்லை பொறுத்தவரையில் இவரது அனுபவம் ஒரு நாள் போட்டிகளுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அவரது களத்தடுப்பு வியூகங்கள், வீரர்களை கையாண்ட விதம் என்பன சிறப்பானதாக அமையவில்லை. இந்த போட்டியில் 3வது போட்டியில் இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டார்கள். அதுவும் கௌதம் கம்பீரின் செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற ஹர்ஷித் ராணா இந்த போட்டியில் ஓரளவு சிறப்பாக செயற்பட்டார். 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அவர் விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்ற வேளையில் கௌதம் கம்பீரை பார்த்தால் சந்தோஷமாக சிரித்து காணப்படுவார். ஆனால் ரோஹித் சர்மா சதமடித்த போதோ அல்லது விராட் கோலி அரை சதத்தை பெற்ற போதோ அவ்வளவு சந்தோஷம் கௌதம் கம்பீரின் மனதிலே, அவரது முகத்திலே தெரியவில்லை. இதிலிருந்தே உணர்ந்து கொள்ளலாம் இவர்களுக்கு எதிரானவராக பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இருக்கிறார் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இனி ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் பற்றி பார்ப்போமாக இருந்தால், அனுபவம் வாய்ந்த இந்த வீரர்கள் அடுத்த உலக கிண்ணத்துக்கு தேவை என்பதை உணர்த்தியதன் காரணமாக இப்போது சர்வதேச அளவில் இருக்கின்ற முன்னாள் வீரர்கள், தற்போதைய வீரர்கள், இவர்கள் இருவரையும் பற்றி அதிகம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இனி இவர்களுக்கு எப்போது ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் வரப்போகிறது சொன்னால் தென்னாப்பிரிக்க அணியுடனான போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. அதன் பின்னர் நியூசிலாந்து அணியுடனான போட்டிகள், அதன் பின்னர் தான் உலக கிண்ண போட்டிகள். அதற்கிடையில் உள்ளூர் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்று ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஒரு அறிவித்தலையும் விடுத்திருந்தது. ஆனால் இதற்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உடன்படுவார்களா என்பது தெரியாது. ஆனால் விராட் கோலி இப்போது இங்கிலாந்திலே குடியேறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இவர் சில போட்டிகளுக்கு மட்டுமே இந்தியாவுக்கு வரப்போகின்றார். பயிற்சிகளில் கலந்து கொள்வாரா என்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் ஆஸ்திரேலியாவுடன் இவர்களது தொடர் முடிவடையும் அன்றோடு இவர்கள் கிரிக்கெட்டுக்கு விடை கொடுப்பார்கள் என்று பலர் எதிர்பார்த்த அந்த கனவு நிஜப்படவில்லை. மாறாக இவர்கள் நாங்கள் அணிக்கு தேவை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவிலிருந்து விடைபெறுகின்ற போது கூட சொல்லியிருந்தார், இது ஆஸ்திரேலியாவுடனான கடைசி போட்டியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். எக்ஸ் தளத்தில் கூட ஒரு பதிவை விட்டிருக்கின்றார், தனது ஆஸ்திரேலிய தொடர் சிறப்பாக அமைந்தது என்ற அடிப்படையில். எனவே இனி ஆஸ்திரேலியாவுக்கு அவரால் செல்ல முடியாது. காரணம், அவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமாக இருந்தால் 2 வருடங்களாகும் இனி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விளையாடுவதாக இருந்தால் ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரையில். எனவே இதுதான் ஆஸ்திரேலிய தொடராக 2 பேருக்கும் அமைந்திருக்கின்றது. ஆனால் சொந்த மண்ணில் நடைபெறுகின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியிலோ அல்லது நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியிலோ சில வேளை இவர்களுக்கு ஓய்வை இந்தியா கொடுக்கலாம் அல்லது இவர்களாக ஓய்வு பெறுவார்களா என்பது தெரியாத விடயமாக இருக்கிறது. பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் உலகக்கிண்ண போட்டிகள் வரை இவர்கள் நீடிப்பார்களா என்பது கொஞ்சம் கேள்விக்குறிதான் எங்களை பொறுத்தவரையிலும். சரி, இந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியின் போது பல சாதனைகளை படைத்திருந்தார்கள். குறிப்பாக விராட் கோலியை பொறுத்தவரையில் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்ற குமார் சங்காராவின் 2ஆம் இடத்தை பறித்து தான் இப்போது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். குமார் சங்காரா 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். சச்சின் டெண்டுல்கர் 1ஆம் இடத்தில் இருக்கின்றார். 18,000 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார் என்பது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே வேளையில் சேனா நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே அதிக அரை சதங்களை பெற்ற வீரராக விராட் கோலி ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறார். 74 அரை சதங்களை விராட் கோலி இந்த சேனா நாடுகளிலே பெற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். இதற்கு முன்னர் சச்சின், விவியன் ரிச்சர்ட்ஸ் ஆகியோர் தான் இந்த சாதனைக்கு சொந்தமாக இருந்தார்கள். அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் விராட் கோலி. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த தொடரினை பார்க்க போடமாக இருந்தால் விராட் கோலி பெற்றுக்கொண்ட இந்த அரை சதம் சேசிங் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட அரை சதத்தில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. சேசிங் என்று சொன்னால் விராட் கோலியை மிஞ்ச யாருமே இல்லை. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சேசிங் என்றால் சேசிங் கிங் என்று சொல்லப்படுகிறார் விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சேசிங்கில் மிக சிறப்பாக ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். முதல் 2 போட்டிகளும் குறைவான ஓட்டங்களை பெற்றாலும் அது முதலில் துடுப்படுத்த ஆடிய சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக சதங்களை பெற்ற வீரராகவும் ரோஹித் சர்மா காணப்படுகின்றார்.
ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சதங்களை பெற்றவராகவும் இவரே காணப்படுகின்றார். குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 9 சதங்கள், இதில் சச்சினும் 9 சதம், இவரும் 9 சதங்கள். ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சதங்களை பெற்றவராக ரோஹித் சர்மா காணப்படுகின்றார், 6 சதங்கள். அதற்கு பின்னர் பார்த்தால் விராட் கோலி, இலங்கையின் குமார் சங்கர் ஆகியோர் காணப்படுகின்றார்கள், 5 சதங்கள். இப்படி ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பல சாதனைகளை தன் பக்கம் வைத்திருக்கின்ற ரோஹித் சர்மா இப்போது ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் என்று அனைத்து போட்டிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 50 சதங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார். சச்சின், விராட் கோலி இவர்களுக்கு பின்னர் பார்க்கின்ற போது இந்தியா சார்பாக அதிக சதங்களை பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் சௌரவ் கங்குலியின் அதிக சதங்களையும் இவர் கடந்திருக்கின்றார், 33 சதங்களை பெற்றிருக்கின்றார். T20 போட்டிகளை பொறுத்தவரையில் 5 சதங்கள், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரையில் 12 சதங்கள் என்று பல சாதனைகளை சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் சதம் அடிப்பதே கஷ்டமாக இருக்கின்ற இந்த காலத்தில் இரட்டை சதம் அடித்த வீரர் என்று பார்க்கின்ற போது 3 இரட்டை சதங்களை அடித்திருக்கிறார் ரோஹித் சர்மா. எனவே அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, இலங்கைக்கு எதிராக இப்படி சதங்களை பெற்றிருக்கின்றார். எனவே இப்படியான ஒரு வீரரை அணியிலிருந்து நீக்க வேண்டுமா என்ற கேள்வி இப்போது இருந்திருக்கின்றது. இந்த கடைசி போட்டியிலே போட்டியின் சிறப்பாட்டக்காரரும் அவர்தான், போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரரும் அவர்தான். அதே போன்று இவ்வளவு நாள் இடைவெளிக்கு முன்னரும் கூட ICC சாம்பியன்ஸ் கிண்ண போட்டியின் போது அவர் ஒரு நாள் போட்டியின் போது கடைசி போட்டியிலே போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை பெற்றுக்கொண்டார். நாங்கள் ஏற்கனவே பாட்காஸ்டில் சொல்லியிருந்தோம், ICC சாம்பியன்ஸ் கிண்ண போட்டியில் இவர் விருதை பெற்றுக்கொண்டார் சிறந்த வீரராக. அதுக்கு பிறகு இவரை அணியிலிருந்து நீக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டோம். ஆனால் என்ன செய்வது, இவரை நீக்கிவிட்டு இவருக்கு பதிலாக சும்மன் கில்லை அணித்தலைவர் பொறுப்பை கொடுத்து இவரது ஆரம்ப துடுப்பாட்ட இடத்துக்கு ஜெய்ஸ்வாலை கொண்டு வர வேண்டும் என்பது கம்பீரின் ஒரு திட்டமாக காணப்படுகிறது. அதுக்கு இப்போது உரிய பலன் கிடைக்கவில்லை. என்ன செய்வது, ரோஹித் சர்மா அவ்வளவு அடித்தாடியிருந்தார். எனவே கம்பீரின் அந்த கனவு இப்போது பலிக்கவில்லை. ஜெய்ஸ்வால் இப்போதைக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வர முடியாது. ஆனால் 4ஆம் இலக்கத்தில் இப்போது ஒரு துடுப்பாட்ட வரிசைக்கு வெற்றிடம் காணப்படுகிறது. காரணம், இந்த ஆஸ்திரேலிய தொடரின் போது ஸ்ரேயாஸ் ஐயர் உபாதைக்குள்ளாகியிருந்தார். அவரது விலா எலும்பு பகுதியில் ஒரு பிடியொன்றை பிடிக்க முற்பட்ட வேளையில் அதை எடுத்து ஒரு கஷ்டமான பிடி எடுத்தாலும் கூட அவரது விலா எலும்பு பகுதியிலே முறிவு ஒன்று ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. தற்போது வரை இவர் வைத்தியசாலையில் இருப்பதாகத்தான் பேசப்படுகிறது. இன்று நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் இவர் ஆஸ்திரேலிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கு பூர்ணமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இவர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இடம்பெற இருக்கின்ற ஒரு நாள் தொடரில் விளையாட மாட்டார். எனவே இந்த இடத்துக்கு யார் வரப்போகின்றார்கள், ரிஷாட் பந்தா, சஞ்சு சாம்சனா, அப்படி இல்லாவிட்டால் வேறொருவரை கொண்டு வரப் போகின்றார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது. தென்னாப்பிரிக்க தொடர் இந்தியாவுக்கு கொஞ்சம் சவாலான தொடர், இந்தியாவிலே நடைபெறப் போகிறது. எனவே இந்த தொடரில் எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த ஆஸ்திரேலிய தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் இளம் வீரர்களை வைத்து நாங்கள் சாதிப்போம் என்றார்கள். ஆனால் பெரிதாக இளம் வீரர்கள் சாதிக்கவில்லை. பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் குல்தீப் யாதவை முதல் 2 போட்டிகளில் களமிறக்காமல் கடைசி போட்டியில் களமிறக்கி அதில் கொஞ்சம் சாதகமான பதிலை பெற்றிருந்தார்கள். வாஷிங்டன் சுந்தரையும் அவ்வப்போது சில போட்டிகளில் பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அவ்வளவு தூரம் சிறப்பானதாக அமையவில்லை. எனவே இந்திய அணி விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவை நம்பித்தான் அடுத்த தொடர்களை நிச்சயமாக விளையாட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. உலகக்கிண்ண போட்டிகளுக்கும் எங்கள் தேவை என்பதை இவர்கள் இருவரும் உணர்த்தி இருக்கின்றார்கள். இது இப்போது இந்திய கிரிக்கெட்டுக்கும் தெரிவாளராக இருக்கின்ற அஜித் அகர்கருக்கும் அதே போன்று கௌதம் கம்பீருக்கும் கொஞ்சம் சிக்கலை கொடுத்திருக்கிறது. இவர்களை கலாட்டி விடலாம் என்று பார்த்தார்கள், ஆனால் முடியவில்லை. என்ன செய்வது, தொடர்ந்தும் ஒரு நாள் அணியில் இவர்கள் இடம் பிடிப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்த நாள் இலங்கை கிரிக்கெட்டை பற்றி பார்க்க போன்றோம். இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு பதவிக்காலம் முடிவடைய போன்றது. தெரிவுக்குழுவின் தலைவராக உப்பில் தரங்க இருக்கின்றார். தெரிவுக்குழுவிலேயே ஏனைய அங்கத்துவம் வைக்கின்ற வீரர்கள் என்று பார்க்கின்ற போது முன்னாள் வீரர்கள் இந்திகடி சேரம், அஜந்த பெண்டிஸ், தரங்க பரணவிதான இருக்கின்றார்கள். அதே போன்று ஏற்கனவே இருந்த இன்னும் ஒருவர் தில்ருவன் பெரேரா, அவர் அந்த பதவியிலிருந்து விலகி சென்றிருக்கின்றார். இலங்கை ஏ அணிக்கு பயிற்சியாளராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். எனவே இவர்களது பதவிக்காலம் இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிவடைய போகின்றது. எனவே புதிய ஒரு தெரிவுக்குழு தெரிவாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அதன் பின்னர் தான் இலங்கை அணி பங்கேற்றுகின்ற மிக முக்கியமான தொடர்கள் இடம்பெற இருக்கின்றது. இப்போது இலங்கை அணி பாகிஸ்தான், ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிராக இடம்பெற இருக்கின்ற மும்முனை தொடர் ஒன்றில் பங்கு பெற்ற இருக்கின்றது. இந்த தெரிவு செய்யப்படுகின்ற அணியை இவர்கள் தான் தெரிவு செய்ய போகின்றார்கள். இதற்கு பிறகுதான் வருகின்ற அணியை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு எதிர்காலத்தில் புதிய தெரிவுக்குழுவுக்கு இருக்க போகிறது. இப்போது இலங்கைக்கு புதிய தெரிவுக்குழுவாக யாரெல்லாம் வரப்போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது விண்ணப்பங்கள் அனுப்ப சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. யார் வரப்போகின்றார்கள்? எனவே இலங்கை கிரிக்கெட்டுக்குள் மீண்டும் ஒரு சர்ச்சை வெடிக்கப் போகின்றதா? இப்போது இருக்கின்ற அணித்தெரிவில் சில குழப்பங்கள் இருக்கின்றது. T20க்கு செல்ல வேண்டிய வீரர்களை T20 போட்டிகளுக்கு விடாமலும், ஒரு நாள் போட்டிக்கு செல்ல வேண்டிய வீரர்களை ஒரு நாள் போட்டிக்கு தெரிவு செய்யாமலும் விட்டுகிட்டு ஒரு பிள்ளை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தினேஷ் சந்திமால், கமிந்து மெண்டிஸ், தனஞ்சேரி சில்வா, குறிப்பாக தனஞ்சேரி சில்வாவையும் தினேஷ் சந்திமாலை குறிப்பிடலாம். இவர்கள் அணி தேர்வுக்கு வருவதே இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஒரு நாள் போட்டிக்கான அணிக்கு தேவையாக இருந்தாலும் அணித்தெரிவில் இவர்கள் இல்லை. எனவே இவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே
இப்படியாக இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்ல போகின்ற இலங்கை அணி சாதிக்குமா ஜிம்பாப்வேக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக என்ற கேள்விகள் இருக்கிறது. எனவே இலங்கை தெரிவுக்குழு சிறப்பாக இருந்தால்தான் இலங்கை அணியும் சிறப்பாக இருக்கும். பயிற்சியாளர்களும் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். சனத் ஜெயசூர்யா தொடர்ந்து பயிற்சியாளராக இருப்பார். எனவே இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் இருக்கின்றது. எனவே இந்த சிக்கல்கள் எல்லாம் நீக்கினால்தான் அடுத்த தொடரில் இலங்கை சிறப்பாக விளையாடக்கூடியதாக இருக்கும். இனி T20 உலகக்கிண்ண போட்டிகள் வரப்போகிறது. அதற்காக இலங்கை ஆடுகளங்கள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக LPL போட்டிகள் நடைபெறாது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடுகளங்களை தயாரிக்க வேண்டும், ஆடுகள பராமரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், மைதானங்களை சிறப்பாக அமைக்க வேண்டும். இலங்கையிலும் இந்தியாவிலும் அடுத்த வருடம் உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. பல்வேறு சிக்கல்கள் இப்போது இலங்கை கிரிக்கெட்டுகள் எழுந்திருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து இலங்கை அணி திடசங்கற்பமான ஒரு நல்ல அணியாக மாறுமா என்பது இப்போது கேள்வியாக இருக்கிறது. பார்க்கலாம். எதிர்வரும் காலங்களில் இலங்கை அணி நல்ல ஒரு அணியாக மாற்றமடையும். இலங்கை கிரிக்கெட்டுக்குள்ளும் சிறந்த தேர்வுக்குழுவினர் வருவார்கள். குறிப்பாக ரொஷான் மகானாமா, சந்திரிகா கதுர்சிங்க போன்றவர்கள், அனுபவம் வாய்ந்த வீரர்கள், முன்னாள் வீரர்கள் வந்தால் இலங்கை இன்னும் பலம் பெறும் என்பது எனது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் இலங்கை கிரிக்கெட்டுகள் எப்படியான மாற்றங்கள் வரும் என்று. அதே வேளையில் மகளிருக்கான உலகக்கிண்ண போட்டிகளும் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறுதிப் போட்டி 2ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் ஒரு இறுதிப் போட்டியில் மோத இருக்கின்றன. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்னும் ஒரு அரையிறுதிப் போட்டியில் மோத இருக்கின்றன. எனவே இந்த அரையிறுதிப் போட்டிகள் இந்த 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேற போகின்றது. பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இறுதிப் போட்டியில் ஒன்று சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய பாட்காஸ்டில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பாட்காஸ்டில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.